வாவ். ம் இந்த செலிபிரிட்டி ஆனாலே ஏதாவது ஒரு தொல்லை நச்சு நச்சு நச்சுன்னு இருக்குதும்மா. செலிபிரிட்டியா? யார் அது? நம்ம தான். நம்மளா? சரி. நான் ஓ நீயா? சரி, மேலே சொல்லு. இப்போ என்னாச்சு உனக்கு? என்ன தொல்லை அது சொல்லு. காலைல 5 மணி ஆச்சு. சரி. நைட்டெல்லாம் பார்த்து தூங்கன்னா சரி. ஒன் பாத்திரம் வந்துச்சுன்ட்டு ஏஞ்சி ஓடனேன் வேக வேகமாக. சரி, வந்தால் போய் தானே ஆகணும். ஆமாம். ஆ அப்போ அந்த நேரம் பார்த்து ஒரு 4-5 பொண்ணுங்க வேக வேகமாக வந்து கதவு டமால் டமால் அடிக்குது. நான் கூட பேய் தான் வந்துச்சு போல இருக்கு நினச்சிட்டு பயந்துனே போய் கதவு திறந்தா நான் ஒரு செல்ஃபி எடுக்கணும், ம் நீ வான்னு சொல்லிட்டு 5 பொண்ணுங்க லைனாக ரவுண்டு கட்டி நின்ட்டாங்க. மறுக்கா சொல்லு. 5 பொண்ணுங்க செல்ஃபி எடுக்கணுமா, ம் ரவுண்டு கட்டி நின்ட்டாங்க. எதுக்கு உன்ன நின்னாங்க? நீ என்ன செலிபிரிட்டி மன்மத டேஷா? செலிபிரிட்டி இல்லை அதனால. இப்படியே ஊருக்குள்ள பொருளை சுத்திக்கிட்டு இருக்கியா? உருட்டா? உருட்டெல்லாம் சுத்தமான செக்குல ஆட்டின உருட்டு அப்படியா? போய் கடல்ல விழுந்த சாவு. வேற என்ன? உண்மையை தான் சொல்கிறேன். அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போராடி ஒன் பாத்திரம் போயிட்டு வரதுக்குள்ள காலைல 9 மணி ஆகிப்போச்சு. 5 மணி நேரம் ஆகிப்போச்சு. அவங்க பிடிச்சிக்கின்னு என்னை விடவே இல்லை. இதெல்லாம் நம்புற மாதிரியாடா இருக்கு. ஏன்டா இப்படி ஏமாத்துறேன்னு? நம்ம நான் எங்க போயிருந்தேன்? நீ பட்டு நல்லா தூங்கின்னு இருந்தம்மா. நான் தூங்க நேரம் பார்த்து வந்தாங்களா? ஆமாம், நீ தூங்குற நேரம் வந்து அதை வேற கதை வேற ஒரு பொண்ணு கையில் தட்ட முடியாதான் சுற்றி எடுத்துன்னு வந்துச்சு கதை உடைக்கிறதுக்கு. அவ்வளோ ஃபோர்ஸ் மேக்னெட் மாதிரி ஓஹோ, இருக்கு. அந்த கதவுல இருந்த விரிசல் அப்படிதான் வந்தது. ஆமாம். அப்போ உன்னை விடக்கூடாது. இனிமேல் என்ன பண்ணுறேன்னா உன்னை கட்டி ரோட்டில் நிப்பாட்டிடுறேன். யார் வேணாலும் வந்து செல்ஃபி எடுத்துகிட்டு போயிட்டோம். ஓகேவா? நிப்பாட்டி கட்டிடலாமா? கட்டையோட கட்டையா? ரெடி, நான் ரெடி.